பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், இந்த எறும்பு எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள், எவ்வளோ உழைப்பு பாருங்கள். இதே தான் இந்த செடி இந்த எறும்பு மாதிரியே தான் நம்ம செடியும். பார்த்தீங்களா எவ்வளோ பசுமையாக இருக்குது. ஆனால் ஒரே பூ கூட வைக்க மாட்டேங்குது. அந்த செடி எப்படி பசுமையாக இருக்குதோ அதே போல் தான் உள்ளவும். ஏன்னா இந்த செடி முதல்ல வந்திருக்குமா இல்லை பூ முதல்ல வந்திருக்குமா? எதுவாக இருக்கும்? வேணாம் உங்கள்கிட்ட வேணாம் சாமி, நமக்கு எதுக்கு? அது ஒரு காலம். நானும் எங்கள் அப்பாவும் துபாயில் கிரிக்கெட் ஆனதெல்லாம் நான் பாலை போடவும் எங்கள் அப்பா கேட்சை பிடிக்கும். ரேஸு தான், ஒரே ஸ்பீடு தான், ஒட்டக ரேஸ் தான். என்ன ஸ்பீடு இல்லைன்னு தெரியுமா? ஆனால் ஒன்றுங்க, நிறைய தர்பூசணி அப்படியே மணல் மேலே உருண்டு கிடக்கும். அப்படியே நானும் எங்கள் அப்பா அந்த ஒட்டகத்து மேலே உட்காந்து எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா? என்ன ஒன்று, எங்கள் அப்பாவுக்கு ஒட்டக பால் டீ தான் பிடிக்காது. பாருங்கள், ஈரம் அப்படியே இருக்குது, எப்பவுமே அப்படியே தான் இருக்கும் போல். இருக்கட்டும். இப்போலாம் ஆளே பார்க்க முடியுதில்ல. இதுக்கு பேர் உங்கள் ஊரில் என்னன்னு தெரியல. இதுதான் வெத்தலை. இப்படி தான் இருக்கும் வெத்தலை. பாருங்கள், எல்லாம் ஜோராக கை தட்டுங்க. குரலி வித்து இல்லைங்க. ஹலோ சுபாயா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? நீதான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry, why are you crying? கலை பூரா கட்டட கலைஞர்கள். இவரு தாஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாரு. அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டப்ப மேத்தியார். இவரு பிட்டிக் மனுஷன் வர பாத்தீங்களா, அந்த வகையில வச்சிருக்காரு. இவரால சுமக்க முடியாம இங்க வந்து பரதநாட்டியத்தில் ஈடுபட்டாரு. பூரா புட்டல புட்டி பூமிக்கு சார்ந்தே வந்திருக்காங்க. அனைவரும் இந்தியாவின் முக்கிய கலைஞர்கள் தான்.